கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வசனம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் வசனம் 17. அதற்கு ஏலி, சமாதானத்துடன் போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அருமையான ஒரு வசனம் பாருங்க. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்ப நம்ம விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பத்தை கேட்பவரேன்னு ஒரு அருமையான பாட்டு இருக்கு. பெர்க்மன் ஐயா பாடியிருக்காரு, செமையா இருக்கும். விண்ணப்பம் பண்ணணும், அதுதான் கட்டளை. விண்ணப்பம் பண்ணாம எதுவுமே கிடைக்காது. ஒரு குழந்தை அழுகலைன்னா அதுக்கு பாலே கிடைக்காது. அது பசிக்குதுன்னா உடனே கத்திரும் பார்த்தீங்களா, உடனே அம்மா பாலுக்காக தான் அழுகுதுன்னு கொடுத்துருவாங்க. அது மாதிரி தான் உன் விண்ணப்பத்தின் படி உனக்கு இஸ்ரவேலின் தேவன் உனக்கு செய்வார். நீ சமாதானத்தோட போ, நீ அழுதுகிட்டே இருக்க தேவையில்லை இனிமேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய ஏலின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் சுகவீனமாக இருந்தீங்கன்னா, பலவீனமாக இருந்தீங்கன்னா, வயசான பாஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஊழியம் செஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்கள் போயிட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி போங்க. அவங்க எண்ணெய் எடுத்து அதை பிளெஸ் பண்ணி, அதை பரிசுத்தமான ஒரு எண்ணெய் இயேசுவோட ரத்தமாக மாறி இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல வச்சு பூசி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்படி தான் வேதம் சொல்லுது. வேதம் சொல்லலை நீ போய் டாக்டர் கிட்ட போய் உன் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கோன்னு எங்கேயுமே சொல்லலை. நீ மூப்பர்கள் கிட்ட போ, அவங்க உனக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவாங்க, அப்போ உனக்கு சுகம் கிடைக்கும்னு தான் பைபிள் சொல்லுது. அதன்படி நம்ம செய்யணும். இந்த அம்மா பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னோட விண்ணப்பத்தை கேட்கணுங்கிறதுக்காக ஏலிங்கிற ஒரு பாஸ்டர் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, நீ கண்ணு கலங்கிட்டு வந்த, எதுக்காக வந்தனா உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்த, இப்போ உனக்கு நான் ஜெபம் பண்றேன், இப்போ நீ சமாதானத்தோட போ, உனக்கு குழந்தை பிறக்கும். இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் இருக்கு, ட்ரீட்மெண்ட் சரியாக மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கடவுளை தேடி போகலான்னு ஒவ்வொரு கோயிலாக ஏறி இறங்கி பூஜை மேலே பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. கடைசியில் யாராச்சும் சொல்லுவாங்க பாருங்க, நீங்கள் இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, அப்போ நீங்கள் அவர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லி மூப்பர்கள்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. யாரோ ஒரு கிறிஸ்தவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ண பிறகு குழந்தை உண்டாயிருக்கு. எத்தனை சாட்சிகள் இருக்குது. எத்தனை பேர் 10 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சு, 15 வருஷம் 19 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஹல்லேலூயா. இந்த அம்மா கூட அந்த மாதிரி தான். கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அடுத்த ஒரு மனைவியை அவர் கல்யாணம் பண்ணது நிமித்தம் அவங்களுக்கு நிறையா பிள்ளைங்க. அந்த லேடி இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் அவதிப்பட்டு கண்ணீரோட, எனக்கு ஒரு விமர்சனமே இல்லையா ஆண்டவரே, ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா டெய்லி இந்த சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க. இந்த ஏலிங்கிற அந்த பாஸ்டர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். கடைசியில் ஒரு நாள் சொல்கிறாரு, நீ சமாதானத்தோட போ, நீ விண்ணப்பம் பண்ணல, இப்போ என்ன பண்ணியோ அது உனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு, இனி நீ கவலைப்பட வேணாம், கண்ணீர் வடிக்க வேணாம், நீ சமாதானத்தோட போன்னு சொல்கிறார். அது மாதிரி இந்த அம்மா போகிறாங்க, குழந்தை பிறக்குது. அது யார் தெரியுமா? சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. சமஸ்த இஸ்ரவேலோடைய மகா பெரிய தீர்க்கதரிசின்னு பேர் வாங்குறாரு அந்த சாமுவேல். அது இந்த அம்மா வயிற்றுல தான் அந்த குழந்தை உண்டாகுது. இந்த அம்மா பேர் அன்னாள். அன்னாளோட குழந்தை, குழந்தை சாமுவேல். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே இது எனக்கு ஒரு ஆண் குழந்தையா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய உங்கள் சமூகத்திலே உங்கள் ஊழியத்துக்கே நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி ஒரு வாவ், தட் இஸ் பொருத்தனை பண்ணுறாங்க. அந்த பொருத்தனை செஞ்சு அதை நிறைவேற்றுறாங்க பாருங்க. சில பேர் நிறைவேற்ற மாட்டாங்க. குழந்தை பிறந்தோன்னா நான் கொடுக்க மாட்டேன், நான் அப்படி தான் சொன்னேன், ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் அதுக்கு பதிலாக இதை செய்கிறேன் அது செய்கிறேன், என்னென்னமோ செய்வாங்க. நோ, நீ சொன்னீன்னா நீ சொன்ன மாதிரி செய்யணும். அது மாதிரி இந்த அண்ணாள் கிட்டேருந்து நம்ம படிச்சுக்கணும். ஒரு பொருத்தனைன்னு பண்ணால் அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீ பொருத்தனையே பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு நீதிமொழிகளில். பொருத்தனை பண்ணுனா அதை நிச்சயமாக செய்யணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். He is a promise giver. He is not a promise பிரேக்கர், ஹீஸ் அ ப்ராமிஸ் மேக்கர்.
அப்படின்னா அவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை நிறைவேற்றுவார். இந்த பைபிளில் 3000க்கு மேலே வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அவ்வளோ வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றுற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ப்ராமிஸ் பண்ணால் அதை கீப் அப் பண்ணுவார். அது மாதிரி நம்ம ஒரு பொருத்தனை பண்ணால் அதை கீப் அப் பண்ணணும். அது போய் அதே மாதிரி இந்த அம்மா அண்ணால் குழந்தை கொஞ்சம் பெருசான பிறகு போய் அங்கே ஏலிக்கிட்ட விட்டுட்டாங்க. இந்த குழந்தைக்காக தான் நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், எனக்கு இந்த குழந்தை ஆண்டவர் கொடுத்தாது, இனி நான் வச்சுருக்கக்கூடாது, இந்த பிள்ளை இப்போ பெருசாயிடுச்சா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அதே சின்ன குழந்தை தான் 2-3 வயசில் கொண்டு போய் விட்டுறாங்க. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தாய். அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அந்த நாட்டில் எல்லாருமே சாமுவேலை தான் தேடி வருவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார் இந்த சாமுவேல். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் குழந்தை உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கி குழந்தை இல்லைன்னா கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஏசாயா 66 அதிகாரம் வசனம் 9 வசனம் 7 இதெல்லாம் வாசித்து பாருங்களேன். அதில் என்ன போட்டிருக்கு? பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ? பிரசவம் பண்ணி உனக்கு டெலிவரி ஆகிறதுக்கே நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன், அப்போ நான் போய்கிட்டு உனக்கு குழந்தை உண்டாகாமல் இருக்கிறதுக்கு நான் செய்வேனா அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு. பாருங்க, வாட் இஸ் தி ஆன்சர்? ஆண்டவரே, பிரசவிக்க பண்ணுறதும் நீங்கள் தான், பிரசவத்தை உண்டு பண்ணுறதும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சப்மிட் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஆண்டவர் கண்ணில் காதில் மூக்கில், உங்களுக்கெல்லாம் போய் நான் எவ்வளோ காசு போட்டேன், நகை போட்டேன், பாலை ஊற்றுனேன், நெய்யை ஊற்றுனேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒன்றும் நடக்காது. நீங்கள் ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல ஆண்டவரை பற்றி. ஆண்டவர் தான். He will do great things. Be still and know that I am Godங்கிறாரு. நான் கடவுளுங்கிறத நீ அமைதியாக இருந்துப்பார். இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா? அவசரப்பட்டு ஆண்டவரை தவறாக பேசக்கூடாது. நம்ம மனுஷங்க தான். அந்த பொட்டில் லேசாக அடிபட்டால் செத்துருவோம். ஒரு காயம், ஒரு சொட்டு ரத்தம் கூட வெளியில் வர வேணாம், ஆள் காலின்னுவாங்க பார்த்தீங்களா? அவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனால் உலகத்தை படைச்ச தெய்வத்திட்ட போயிட்டு கண்ணு இருக்கா மூக்கு இருக்கான்னு சொல்கிறோமா? பெரிய தப்பு. ஆண்டவர் உருவாக்குகிற தெய்வம். ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லாத போது காற்றையும் கடலையும் மனுஷனையும் இங்கே இருக்கக்கூடிய குருவி வகைகள், இன்னும் மரங்கள் கொடிகள், இன்னும் கடல் அடியில் இருக்கக்கூடிய மீன் வகைகள், உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு நொடியில் படைச்சவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரு நொடி பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு நொடினா அவ்வளோதான், அதுக்குள்ளே எல்லாம் வந்துருச்சு. ஏதேன் தோட்டத்தை அழகாக ஆண்டவர் உருவாக்கி அதுக்கப்புறம் தான் மனுஷனை கொண்டு போய் அங்கே வைக்கிறார். ஏன்னா மனுஷன் எல்லாம் சந்தோஷமாக அனுபவிக்கட்டும், அவனுக்கு எல்லாமே நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு. எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை ஆண்டவர் படைச்சிருக்கார். இப்படி உருவாக்குகிற ஒரு தெய்வம் ஒரு குழந்தை, ஒரு சிசுவை உண்டாக்க முடியாது அவங்க வயிற்றுக்குள்ளே. அவரால் முடியும். அவர்கிட்ட வாங்க, அவர் செய்வார். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அவர்கிட்ட அவர் கொடுக்காம இருப்பாரான்னு பார்க்கலாம். அவர் நிச்சயமாக கொடுப்பார். 100% நான் வவுச் பண்ணுறேன். ஹல்லேலூயா. எங்கள் குரூப்லலாம் கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஹல்லேலூயா. இந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இருங்க. ப்ரே பண்ணலாம். நீங்கள் என்னோட ஃபோன் நம்பர் அப்போ ஃப்ளாஷ் ஆகும், அதை நோட் டவுன் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள். நான் ப்ரே பண்ணுறேன் உங்களுக்கு. கட்டாயமாக உங்களுக்கு குழந்தை 1க்கு 2 கூட கொடுப்பாரு, 2 குழந்தைங்க கூட கொடுப்பாரு. நடந்திருக்கு. ஹல்லேலூயா. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட விசுவாசத்தை பொறுத்து இருக்குது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா எடுங்க. அதோட கூட நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் அண்ட் ட்ரீட்மெண்ட் 2மே செய்யலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பா, உமக்கு நன்றி ராஜா. இந்த வேலையில் குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த அண்ணாள் ஏலிக்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது, ஏலி சமாதானத்தோட போமா, நீ இனிமேல்ட்டு விண்ணப்பம் கேட்கப்பட்டாச்சு, நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதுபோல் இந்த நாளில் நான் அனுப்பி வைக்கிறேன். யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, குழந்தை இல்லைன்னு வேதனையோட ஆண்டவரே ஒரு நிந்தை அவமானத்தில் சிக்குண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு இருக்காங்களா? கணவன் அந்த மனைவியை ஒதுக்கி வச்சுட்டு வேற ஒரு மனைவியை திருமணம் பண்ணிக்கணும்னு ஐடியா போட்டுட்ருக்காங்களா? மாமனார் மாமியார் போட்டுற கொடுமை, மோசமான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சொல்லுன்னு இருக்குதா? எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எந்த ஒரு மீட்டிங்க்கோ போக முடியல, எல்லா இடத்துலையும் என்னாச்சுன்னு கேட்குறாங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தான் பதில் கொடுக்குறாரு இயேசு ஆண்டவர். என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். நீ என்கிட்ட ஜெபம் பண்ணு, உனக்கு சுகம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உனக்கு எல்லாமே கிடைக்கும்.
கர்த்தர் நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நீங்கள் கொடுங்க ராஜா, நீங்கள் தான் கொடுக்குற தெய்வம். நீங்கள் உங்கள் ஜீவனையும் எங்களுக்காக கொடுத்தவர். இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி. ஜெபத்தை கேட்கிறவர், அதை நிச்சயமாக செய்வீங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you friends for watching this video and God bless you all.